வந்தபோது கூட நான் படித்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து அந்த லெனின் அவரையும் கூட அழைத்து கொண்டு சென்றேன். நீங்கள் எல்லாரும் இந்த கேம்பஸ்க்கு வந்தது ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் கிறிஸ்டோபர் அண்ட் ஸ்டீஃபன் என்பதாக உங்களை எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். முதல் முறையாக ஸ்ரீகுமார் அவங்களை பார்த்திருக்கிறேன். மட்டுமாக என்னுடைய நல்ல முறையில் ஆர்கனைஸ் பண்ணுற மாணிக்குவேலன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நாங்கள் இப்படி ஒரு கிளாஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது முதலாவது எனக்கு மனதில் வந்தவர் வந்து சார் தான். அது குறிப்பிட்ட நாளையே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு அது தமிழகம் முழுவதும் ஈவன் பல இடங்களிலிருந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. எக்லிப்ஸை பார்ப்பதற்கு முன்பாக சூரிய கிரகணத்தை பற்றி பார்ப்பதற்காக ஒரு பிரமிட்டக்கூடிய நம்முடைய யூனிவர்ஸை பற்றி நான் தமிழை கொஞ்சம் தடுமாறி தான் பேசுறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் பேச முயற்சி செய்கிறேன். நான் தமிழ்நாட்டிலே தான் பிறந்தேன். பட் இந்த டெக்னிக்கல் வேர்டை பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இந்த யூனிவர்ஸை பற்றி அமேசிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்றும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அமேசிங் எக்லிப்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இந்த ஆனுவல் எக்லிப்ஸை நான் முதல் முறையாக நான் பார்த்தது வந்து 1995ஆம் வருடத்திலே அக்டோபர் மாதம் 25ஆம் நாள், அதாவது மீன்காத்தான பாகிஸ்தான் பார்டரிலிருந்து வந்து ராஜஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து அந்த உத்தரப்பிரதேசம் அது வழியாக கீழே இறங்கி பீகார் வழியாக கடந்து சென்று அது பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற கல்கட்டாவில் போய் முடிவடைந்தது. அது அந்த நேரத்திலே நீங்கள் சூரிய கிரகணத்தை நேரத்திலே நீங்கள் கண்ணாடியை தள்ளி விட்டு நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஏன்னால் என்டையர் the visible photosphere will be covered. அதாவது visible photosphere என்றால் என்ன சொல்றதுன்னு தெரியல. photosphere தான் சொல்ல முடியும். நம் கண்ணில் பார்க்கக்கூடிய அத்தனை ஒளிவளவும் அப்படியே மறைந்துவிடும். ஒரு பிளப் எல்லாம் ஒளிபோலம் முழுதுமா மூடிவிடும். வெளியே தெரியக்கூடிய அட்மாஸ் வந்து சுற்றி இருக்கக்கூடிய சோலார் கரோனா என்று சொல்லுவாங்க. சோலார் கரோனா பற்றி நம்ம பேசுவோம். அந்த சோலார் கரோனா மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஆல்மோஸ்ட் 10,000 டைம்ஸ் பீப்புள். பிரகாசத்துல பார்க்கும்போது ஒரு 10,000 மடங்கு வந்து கரோனா வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும், லைட் இருக்கும். அதை நம்ம வந்து சாதாரண பார்க்கலாம். திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் ரிங் என்று ஒன்று வரும். மிகவும் பரவசமா இருந்தது. அதுக்கு முன்பாக நான் வந்து சன்ல வந்து 1989ல நான் அமெரிக்காவில் முடிச்சு போனதுல இருந்து நான் சூரியனில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். வாழ்க்கையில எல்லாமே வந்து சன் தான். அது சன் என்ற ரேடியோ வேவ்லென்த் என்று சொல்லுவாங்க. ரேடியோ அலைக்கிறதுல எங்களுடைய ரேடியோ டெலஸ்கோப் இருக்கும். அதை செய்கிறது, டெலஸ்கோப் செய்கிறது, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்றது, இதுதான் என்னுடைய வேலையாகவே இருந்தது. அவ்வளவு இருந்தாலும் முதல் முறையாக சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட பிரமிப்பு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலி எக்ஸைட்டிங். அந்த சூரிய ஒளி குறைந்து கொண்டே வந்து முழுவதுமாக எவ்வளவு போட்டோகிராஃபி நீங்க பார்த்தாலும் அதை வந்து நேரடியாக பார்க்கும் போது இருக்கவே இருக்காது. நீங்க எல்லாரும் அனுபவிக்கிறீங்க. எங்கே அதாவது தமிழ்நாட்டுக்கு வருகிறது நெக்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் 2034 என்று சொன்னார்கள். நான் கால்குலேட் பண்ணி பார்க்கவில்லை. இன்னொரு நம்ம அப்பெல்லாம் நமக்கு வயசாகி போயிடும், கண்ணு தெரியுமாங்கிறது தெரியல. எல்லையோ அவங்கெல்லாம் கண்ணு தெரியுமா என்று நம்புவோம். இந்த பிரம்மபூட்ட ஒரு கதை நீங்க அனைவருக்கு நபர்களுக்கு நீங்க எடுத்து செல்ல போகிறீர்கள். அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. You are going to get trained to take this wonderful message. நீங்க எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த பக்கத்துல நீங்க பார்க்கக்கூடிய சூரியனை நீங்க பார்க்கிறீர்கள். இதுதான் பூமியோட சைஸ். சார் ஹேண்ட் வைக்கிறீங்களா? ஓகே, அது இருக்கு. அதாவது பக்கத்துல சூரியனுடைய சைஸ்ல அந்த வந்து சோலார் கரோனாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பிளம்பில நீங்கள் பூமியினுடைய அளவை நீங்கள் பார்க்கிறீர்கள். எவ்வளவு சின்னதா இருக்கிறது பாருங்க. ஏதோ ஒரு 1000 இடத்தை கொண்டு போய் உள்ள தூக்கி கொண்டு போய் போட்டுருவோம். அவ்வளோ இதுல இருக்கிற விசிபிள் எஃபெக்டை நீங்க நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் இதோட ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். இதோட ரொம்ப பிரமிக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு ஆரம்பம் 1786ல இருந்து இருக்கிறது. வில்லியம் பெட்ரே என்று ஒருவர் வந்தார். அதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அநேக டைரக்டர்ஸ் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விசிபிள் சைட்டை நீங்க வந்து எங்களுடைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில் தான் நான் இருக்கிறேன். வைரல் பஃபர் டெலஸ்கோப் என்ற ஒரு காவலூர்ல ஒரு பெரிய 2.34 மீட்டர் ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு டெலஸ்கோப் இருக்கிறது. அந்த படத்தை காட்டுகிறேன். இந்த கௌதமியூர் ரேடியோ அப்சர்வேட்டரியில் தான் ஏற்கனவே ஒரு 25 வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். அங்குதான் பணிபுரிந்திருக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஹிமாலயன் சந்திரா அப்சர்வேட்டரி டெலஸ்கோப், அது வந்து ஹேண்ட்லே இருக்கிறது. அதுக்கு இங்கிருந்து நம்ம போய்விட்டு வரலாம். ஹகார் என்கிற ஒரு இன்னொரு டெலஸ்கோப், அது அருகிலேயே நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம், அந்த ஹை எனர்ஜி காமா ரே அஸ்ட்ரானமி. இப்பொழுது சமீப காலங்களிலே ஒரு 4 வருடங்களாக இந்தியாவின் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப், அதை ஆஸ்ட்ரோசாட் என்று சொல்லுவோம். அந்த ஆஸ்ட்ரோசாட்டும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதனுடைய டேட்டாவை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் பத்தி. ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில பிரமிப்புகள் கொடுக்க வேண்டும் இருக்கிறேன். என்னோட கையில இருக்க கட்டிட்டு இருக்கிற வாட்சை கழட்டி இந்த கல்லின் மீது வைத்திருக்கிறேன். இது நான் தான் நாசாவிலுடைய பிசினஸ் சென்டருக்கு போகும்போது இதுதான் நான் பார்த்தேன். இதனுடைய சைஸை பார்க்கும்போது ஒரு பலாப்பழம் அளவுதான் இருக்கும். இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வாட் மே பி தி வெயிட் ஃபார் திஸ் ஒன்? குயிக்காக 300 கிலோ. இதை பாருங்க, நீங்க சொல்ற சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான். இது ஒரு மீட்டர் ஆயிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய வெயிட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல எழுதிட்டு 160 கிலோ. ரொம்ப சின்ன சைஸ் தான், பட் ரொம்ப மேஸ். அஸ்ட்ரானமி சொல்லும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். மீட்டியரைட் எரிக்கை. ஓகே, சரி. என்னுடைய இன்ஸ்டிடியூட்டை பற்றி இன்னும் ஒரு சில, கொடைக்கானல் ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு இல்லை, அதனால தான் நான் கொடைக்கானல் பற்றி இன்னும் கூடுதலாக ஒரு விவரங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 1909 ஜனவரி 5 ஜான் எவர்ஷெட் இவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால், சூரியனிலே ஒரு கரும்புகள் இருக்கிறது. அது வந்து ரொம்ப பழங்கால கதையாது. ஏறத்தாலும் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கும் போதே அதற்கு முன்பாகவே கண்டுபிடித்து விட்டாங்க. ஏறத்தாலும் 300 வருட பழமையானது சூரிய கரும்புலிகள். இந்த கரும்புலிகளை பற்றி பல எண்ணங்கள் இருந்தது. இது எப்படி வருகிறது, இதில் என்னென்ன காரியங்களை நாம் செய்கிறோம், என்னென்ன காரியங்களை மெஷர் பண்ணுகிறோம் என்கிற ஸ்டடிஸ் எல்லாம் வந்தது. அந்த கரும்புலிகள் காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால் ரேடியேஷன் உள்ளே வருவதும் இல்லை அல்லது வெளியே போவதும் இல்லை. அதனால்தான் அது ரொம்ப கருப்பாக இருக்கிறது. 11 வருடங்களுக்கு ஒரு முறை அது வந்து கூடுதலாக வந்து மறைந்து போகிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய எஃபெக்டிலே இந்த சன்ஸ்பாட்டில் இவர் தான் ஜான் எவர்ஷெட் அவரை கௌரவிப்பதற்காக போட்டார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த மையத்தில் இருக்கிறத வந்து அம்பரா என்று சொல்வார்கள், வெளிப்புறத்தில் இருக்கிறது பெரும்புறா என்று சொல்வார்கள். இந்த there is a radial flow of gases from the penumbra of the sunspot towards the inside the umbra. இதை கண்டுபிடித்தவர் தான் ஜான் எவர்ஷெட். இது ஜான் எவர்ஷெட் கண்டுபிடித்த இந்த விளைவுகளை பாராட்டுவதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு ஒரு அஞ்சல் தலையெல்லாம் வெளியிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு. ராமன் எஃபெக்ட் என்று நீங்கள் சயின்ஸ்ல படித்திருக்கிறீர்கள். அதே போல இந்த எவர்ஷெட் எஃபெக்டும் மிகவும் பிரசித்தமான ஒரு இன்றைய அளவுக்கும் ரிசர்ச் பேப்பர்ஸ்ல நீங்கள் எவர்ஷெட் எஃபெக்டை பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். சோ இதுதான் காவலூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எங்களுடைய டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பை நீங்க பார்க்கும்போது கீழே அதனுடைய பிரைமரி மிரருக்கு கீழே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த பிரைமரி மிரர் வெயிட் வந்து 4 டன். ரொம்ப தூரத்துல இல்லை, இங்க பக்கத்துல இருக்க வாணியம்பாடி தான். நான் அநேகத்துக்கு வந்து நான் சொல்றது ஒரு புதுமை போலவே இருக்குது. ஒரு மிரர் நீங்க ரொம்ப ஒன்றாகவே நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. பக்கத்துல தான் இருக்குது. நீங்க கொடைக்கானலுக்கு வாங்க அல்லது நீங்க காவலூர் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா when you see with your own eye then you will understand what we are talking on. அல்லனா ஒரு டெலஸ்கோப் கதை மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். they say make it an effect. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீம்னாவது அழைச்சிட்டு நீங்க அங்க விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அறிவியல் ஆர்வம் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல வளர்றது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப குளிர் இருக்கும். கொடைக்கானல் வரவங்களே நிறைய பேர் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் இப்பெல்லாம் வந்து 7 டிகிரி 8 டிகிரி போயிடுது. இங்க -60 போகும் விண்டர்ல. சோ அதை வந்து ஆப்ரேட் பண்ற டெலஸ்கோப் வந்து எல்லாமே கஷ்டம். அதனால வந்து இது ரிமோட்டா வந்து நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பண்றோம். இப்ப இந்த டெலஸ்கோப்பை டோம் ஓபன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். டெலஸ்கோப்பை எந்த டைரக்ஷன்ல வேணாலும் பாயிண்ட் பண்ணலாம். இந்த டெலஸ்கோப் ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப். சந்திரசேகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவா வச்சுதான் இந்த டெலஸ்கோப் நம்ம செஞ்சோம். சோ இந்த டெலஸ்கோப் பேரு HCT. அதுக்கப்புறம் ஒரு ரேடியோ வேவ்லென்ஸ். இதை பத்தி பேச ஆரம்பிச்சா முடிவே கிடையாது. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் இதை வேலை பார்த்துருக்கேன். இந்த டெலஸ்கோப் வந்து சூரியனை வந்து பலவிதமான ஒரு மல்டி வேவ்லென்த்ல ஸ்டடி பண்ணலாம். அதாவது 30 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 430 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும்
பல விதமான லேயர்ஸ் வந்து சன்ல இருக்கிறதால இந்த அப்சர்வேஷன் பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா சன் வந்து இப்படிதான் இருக்குது சார். பக்கத்துல போட்டுக்க அந்த கருப்பு ஓட்டம் தான் வந்து பிசிக்கல் சைஸ் ஆஃப் சன். ஆனா ரேடியோ சன் அப்படி கிடையாது. அது வந்து பிளாஸ்மா எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ, செல்வர் அணி கூட இருக்காங்க, நீங்க போகும்போது கூட கேட்டு பாருங்க, அவங்க சில ரிசர்ச்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பிளாஸ்மா எங்க போகுதோ அந்த எல்லா இடத்துல இருக்கிறதையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இது எங்களுடைய இன்ஸ்டியூட்லயே நாங்கள் செஞ்சது. அதனால ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் சேட்டலைட்டை ஐஎஸ்ஆர்ஓடைய பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம இருக்க காரணம் சந்திராயன் மாதிரி நாங்கள் விளம்பரம் அதிகமாக படுத்தலை, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கிற அளவுல. பட் இதனுடைய சயின்ஸ் அவுட்புட்ஸ் நீங்க பக்கத்துல இருக்க நீங்க வந்து நீங்க ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல எடுத்துக்கிற படத்தையும் எங்களுடைய இதுல இருக்கு. ஏன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரொம்ப ஓடாது. இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு நம்ம கேமராஸ் வச்சு நம்ம எடுக்கிற படம் ஆல்வேஸ் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அதோட ரொம்ப சுப்பீரியரான அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆன் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பல பயிற்சி பட்டறைகள் வைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய டெலஸ்கோப் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து அஸ்ட்ரானமிக்கு இருக்கு. இது இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ். நான் இந்த அமெரிக்கன் காலேஜ்ல கூட்டிட்டு போன பிறகு இங்க தான் நான் போய் சேர்ந்து நான் படிச்சேன். ஸோ நைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏரிஸ் 9 மீட்டர் 3 மீட்டர் கிளாஸ் டெலஸ்கோப் அவங்க பண்ணியிருக்காங்க. ஊட்டியில காஸ்மிக் லெபரட்டரி இருக்குது. பிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி அகமதாபாத்ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜீப் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஸ்மால் ஜீப் அங்க இருக்கு பாத்தீங்களா. இது வந்து வேர்ல்ட் பிகஸ்ட் டெலஸ்கோப். அதை வந்து ஜாயண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்திலேயே மீட்டர் வேவ் லென்த்ல மிகப்பெரிய டெலஸ்கோப் நம்மகிட்ட தான் இருக்கு. இன்னும் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு சயின்ஸ்ல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சயின்ஸ்ல வந்து 50 வருஷம் பின்னால இருக்கணும்னு நிறைய பேர் ஏன் காதுபடவே பேசுறாங்க. வேர்ல்ட்ல பிகஸ்டான டெலஸ்கோப் நம்மகிட்ட தான் இருக்கு. இதனுடைய நல்ல ஒரு நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்மிக் ரே லேபரட்டரி பக்கத்திலேயே வந்து ஊட்டி ரேடியோ சென்டர் இருக்குது. சன்ல இப்போ வந்து அடுத்த 2 வருடங்கள் 3 வருடங்கள்ல இன்னொரு சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஆதித்யான்ற ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒன்றும் லான்ச் பண்ணல, அது கம்ப்ளீட் பண்ண பிறகு இட் வில் பி தி பிகஸ்ட் அண்ட் வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஸ்பேஸ். நம்ம பார்க்கலாம் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டேட்டாவை எல்லாமே நீங்களே உபயோகிக்கலாம். நீங்க இன்டர்நெட் யாரையா இருக்கோ டைரக்டாவே நீங்க டேட்டா எடுத்து நீங்க பழகிக்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஒரு பிக்சர் எடுப்பாங்க. அதை வந்து தே கால் இட் ஹபிள் டீப் ஸ்கை வியூ அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டைரக்ஷன்ல நீங்க திருப்பி பார்த்தாலுமே அந்த இடம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த இடம் ஃபுல்லா வந்து கிரகங்களா எல்லா இடத்துலயும் கேலக்சிஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நைட்ல வந்து மில்கி வே கேலக்சியை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மில்கி வே கேலக்சி தான். ஆல்மோஸ்ட் வந்து 400 பில்லியன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம அந்த ஸ்டெல்லேரியம் சொல்லி ஒரு ஆப்லாம் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் யூ மேபி நோயிங். இப்போ வந்து ஆப்பா இருக்கிறதுனால நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கையில எப்படி இந்த இடத்துல நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு உடனே வந்து அது தெரியும். எந்த ஸ்டாரை நீங்க பாத்தீங்க அதை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ நம்மகிட்ட எடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எடுத்து ஒரு கியூப்ல நம்ம போடுறோம்னா we call that is an observable universe. இந்த observable universeல இருந்து ஒரு ஸ்மால் ஒரு சுகர் கியூன் கிறிஸ்டல் மாதிரி ஒரு சின்ன அளவு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you will be coming to the Virgo super cluster. Virgo super cluster ல இருந்து நீங்க எடுத்து again you zoom it, then you can come to the local galactic group. இந்த local galactic groupல தான் நம்ம வந்து Milky Way galaxy. Can you see this? அது பக்கத்துல Andromeda galaxy. So Milky Way galaxy உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Milky Way galaxy சென்டர்ல வந்து Sagittarius ஏல வந்து ஒரு பெரிய black hole இருக்கு, சூப்பர் மேசிவ் black hole இருக்குங்கிறது தெரியும். இந்த பக்கத்துல ஒரு ஆரம்ல தான் நம்ம சோலார் சிஸ்டம் சன் இருக்கு. சோ இத கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லைட் நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 வந்து few secondsல வந்து போயிடும். That is the speed of the light. Sun அடிச்சீங்கன்னா it will take approximately around 8 minutes. We all know that one. Then if you focus on the Pluto, the farthest object நீங்க அடிச்சீங்கன்னா maybe ஒரு 500 மினிட்ல வந்து நம்மளுடைய லைட் டிராவல் பண்ணிடும். அவ்வளவுதான். 1977ல Voyager 2 அப்படி சொல்லி அனுப்புனாங்க. It was going at the speed of 40,000 km speed. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மனசுல ஏதான் தெரியல. 40,000 km ஸ்பீட். நம்ம பஸ் 60 km ஸ்பீடு தான் போகுது. 100ல போனோம்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பஸ்ல நம்ம உட்கார்றதுக்கு பயப்படுவோம்.
ரைட்டா? ஒரு 100 120. நான் சொல்றது வந்து 440,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 1977ல கிளம்பின வாயேஜர் இப்பதான் வந்து எட்ஜ் ஆஃப் த சோலார் சிஸ்டத்துக்கே போயிருக்கு. ஆனா லைட் வந்து இட் வில் டேக் within 500 மினிட்ஸ்ல லைட் அங்க போயிடும். 1977ல நிறைய பேர் கீங்களா பிறந்துட்டு பண்ணல. ஓகே, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான். So you can imagine almost வந்து 1977 it is coming around 40 years மேல ஆயிடுச்சு. 40 years டிராவல் பண்றத லைட் வந்து 500 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணிடும். Just want to take you to the amazing thing about our own Milky Way galaxy. இங்க இருந்து நீங்க லைட் அடிச்சீங்கன்னா செல்வராணி இங்க உட்கார்ந்திருக்காங்க. செல்வராணி எங்க சோலார் சிஸ்டத்துல இருந்து எடுத்து அவங்களை இங்க கொண்டு வச்சுட்டு லைட் கொடுத்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான லேசர் பீம் கையில கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் த கேலக்சில இருக்க பிளாக் ஹோலை ரிமூவ் பண்ணிட்டு லைட் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போனா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி ஒன் டேல போயிருமா? 500 minutes one day, 100 minutes போயிடுமா? 1 week போயிடுமா? லைட் 1 week 10 days, 1 month, 1 year, 2 years, 10 years. It will take 100,000 light years. It will take to reach from the one end of our own Milky Way galaxy to go to there. Pluto நீங்க அடிச்சீங்கன்னா 500 minutes அவ்வளவுதான். 1977ல 40,000 கிலோமீட்டர்ல ஸ்பீட்ல போற வாயேஜர். You just imagine all the things உங்க மைண்ட்ல வந்து வரைஞ்சுக்கோங்க. How big our Milky Way galaxy. Then you come back to see we are in the one of the many galaxies. We are in the Milky Way galaxy ஓட பக்கத்துல நம்ம Andromeda இருக்கிறோம். We are in the part of the Virgo supercluster and local cluster. This is the observable universe. So much is there in the universe. Universe is so big, and you have to explore on that. It is really big. The universe is really big. நீங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் லைக் யூனிவர்ஸ் இஸ் சோ பிக். இதுல இருக்க ஸ்டார்ஸ் வந்து என்ன பாப்சன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இங்க கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில இருந்தாரு. 1860ல இருந்து 1890 வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷம் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காரு. 8-inch டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாரையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் நோபடி எவர் பப்ளிஷ் தட் நினைக்கிறேன். இந்தியால இருந்து அதாவது ஏசியா பசிபிக் ரீஜன்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார் கேட்டலாக் இருக்கலாம். 30 வருஷம் அவர் வந்து உழைச்சிருக்கிறாரு. he worked very hard to make the star clusters அது எல்லாத்தையுமே வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிறாரு. எவ்வளவு ஸ்டார்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டார் வந்து ஒரு செகண்ட் ஒரு ஸ்டார் அப்படின்ட்டு நம்ம இருக்க மில்கி வே கேலக்சிலேயே நம்ம எண்ணணும்னா ப்ளீஸ் ஃபாலோ மீ வெரி கேர்ஃபுல்லி. சீட்ல நல்லா உட்கார்ந்துக்கோங்க. ப்ளீஸ் சிட் ப்ராப்பர்லி. ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்டாரை நம்ம மில்கி வே கேலக்சில எண்ணோம்னா அப்போ ஒரு 1 ஹவருக்கு வந்து 3600 ஸ்டார்ஸ் நம்ம எண்ணலாம். 1 day எவ்வளவு வேணாம் into 24, 1 week into 7. I think you can appreciate the number. எவ்வளவு நாளா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் 1 monthல 2 monthsல ஒரு செகண்ட் ஒரு ஸ்டார் நம்ம கிட்ட மில்கி வே கேலக்சில இருக்கிற ஸ்டார்ஸ் மட்டும் தான். 1 week 10 days, 1 week 1 month, 1 year, 10 years, 20 years, 30 years, 50 years, 100 years, 200 years, 500 years, 700 years. You need 12,400 years. At least if you divide that number, I have divided the number just like that. Considering around about 400 billion stars. You need 12,400 years every star. Panina நம்மோட Milky Way galaxy like a star. Every star is a sun. You all know that. நம்ம பார்க்குற அப்படியே ஒவ்வொரு ஸ்டாருமே ஒவ்வொரு ஸ்டார். Star forming regions இருக்கு, நிறைய இருக்கு. So the universe is so big and so vast. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஸ்டார் ஃபார்மிங் ரீஜன் பத்தி எத்தனை ஸ்டார் neighborhood, then you can come to the nearest star, stellarium and all things there. We have almost 8 big constellations around, and this all constellation பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வானத்துல இருக்க பல புள்ளிகள் எல்லாம் இணைச்சு ஒரு இமேஜினேட்டிவா ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். முந்தி வந்து ஒரு 77 கான்ஸ்டலேஷன்ஸ் இருந்தது. இப்போது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 88 கான்ஸ்டலேஷன். எதுக்கு கான்ஸ்டலேஷன்? எல்லாமே பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸா? இல்ல, நம்ம வானத்துல போட்டுக்க ஒரு தொங்கு திரை போல இருக்குது. இட் இஸ் மோர் லைக் ஒரு கர்டன் மாதிரி. you have to see through the பின்னால வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு ஸ்டார் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், இன்னொரு ஸ்டார் போயிட்டு இருக்கும். ஒரு காலத்துல எல்லாம் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் சொல்லிட்டு இருந்தோம். Now it is little bit shifting to ஒரு 100 வருஷம் கழிச்சு போல் ஸ்டார் வந்து it will be little bit shifting to polar.
ஸோ எப்படி பொசிஷன் ஆன் த ஸ்டார் கேலக்சிஸ் இது எல்லாமே இட்ஸ் நாட் பர்மனெண்ட். மேபி அதாவது 800 ஒரு 1000 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். மாறி இருக்கும். ஒரு 10,000 இயர்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பர் கிடையாது அஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து இது ரொம்ப பாப்புலரான டாபிக்கா இருக்கு. லைக் எக்ஸோ பிளானட்ஸ், இது வந்து இதை வந்து கண்டுபிடிச்சவங்க அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. டிசம்பர் 3 வரைக்கும் கண்டுபிடிச்சது ஒரு 4093 எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம எக்லிப்ஸ் கதைக்கு வருவோம். அதற்காக தான் நீங்களாம் வந்திருக்கீங்க, ரைட்? 2019ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 எக்லிப்சஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது இந்தியாவில் தெரியாது, ஜனவரி 1ல வந்தது. அடுத்தது வந்து ஜனவரி 21ல வந்து வந்தது வந்து ஒரு லூனார் எக்லிப்ஸ் வந்தது. லூனார் எக்லிப்ஸும் வந்து இந்தியாவில் வந்து நமக்கு தெரியாம போயிடுச்சு. சோலார் எக்லிப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஜூலைல வந்தது. ஆல்மோஸ்ட் இயர்லி வந்து அந்த இந்த புக்கை நீங்க எடுக்கும்போது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 2 பாயிண்ட்ல வந்து வரும்போது தான் எக்லிப்ஸ் வரும். அமாவாசை அன்னைக்கு தான் வந்து எக்லிப்ஸ் வரும். அது நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் சூரியன் வந்து அந்த டைம்ல வராது, அந்த வரும். அவர் 12 அமாவாசை வருதுல வருஷத்துக்கு. எல்லா அமாவாசையும் ஏன் சூரிய கிரகணம் வரல? இந்த நேர்கோட்ல நம்ம வந்து வரும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வரும். நீங்க எக்லிப்ஸோட பிக்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லயே வராது. ஏன்னா எர்த் இஸ் குளோப். இதனுடைய நிழல் வரும்போது அதனுடைய பாதை வந்து ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்த எக்லிப்ஸ் வந்து ஒரு பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் வந்தது. அடுத்தது நாம பார்க்க போகக்கூடிய இதுல 4மே வந்து நம்ம பார்க்க முடியாதது. ஒரே ஒரு எக்லிப்ஸ் மட்டும் இந்த வருடத்துல உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய எக்லிப்ஸ்ல ஒரு விசேஷமான எக்லிப்ஸ் நம்முடைய டிசம்பர் 26 எக்லிப்ஸ் தான். சோ இந்த எக்லிப்ஸ் வந்து நம்ம இந்தியா மூலமா நமக்கு வந்து தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டடிஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சோலார் கரோனாவை பத்தி ஸ்டடிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு. Why solar corona is million degree hot? Physical size of the sun வந்து நீங்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா approximately around 6000 Kelvin சொல்லலாம். அதுக்கு மேல போன பிறகு இட்ஸ் ஃபுல் அயனைஸ்ட் மீடியமா தான் இருக்கு. சோலார் கரோனா எங்க முடிவடையுதுன்னு கேட்டீங்கன்னா, இது எங்கேயுமே முடிவடையல. ஈவன் மெர்க்குரி தாண்டி, வீனஸ் தாண்டி, எர்த்தை தாண்டி கூட வந்து சூரியனுடைய அந்த பிளாஸ்மா லேயர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பம்பாடிலாம் வந்து விழுகிறது தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எர்த் இங்க இருக்கு, பூமி அங்க இருக்கு. பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து அந்த சன்னுடைய எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லுவாங்க, சோலார் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் SEPs. அந்த SEP வந்து உள்ள வந்து நுழையாது. ஆனா எர்த்துக்கு வந்து மேல வந்து நார்த் போல் சவுத் போல் நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஓபன் ஃபீல்ட் லைன்ஸ். அந்த ஓபன் ஃபீல்ட் லைன்ஸ்ல இருந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உள்ள இறங்கும் போது ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு அது போகும்போது உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் எனர்ஜி எமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீசிஸ். நம்ம அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதை பத்தி நான் சொல்றேன். சோ அதனால வந்து அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடிஸ் அபவுட் சோலார் கரோனா. இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய சோலார் எக்லிப்ஸ். இது சோலார் எக்லிப்ஸ்ல வந்து 2 பார்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒன்னு வந்து we call it அம்ப்ரா. தமிழ்ல வந்து அம்ப்ராக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கருநிழல் பகுதி, கருநிழல் பகுதி சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அதாவது கருநிழல்னா வந்து பெர்ஃபெக்ட்டா வர இந்த 2 லைன்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணி வரதான் அம்ப்ரா. இதனுடைய 2 காரியங்கள் வரும்போது இந்த 4th ரீஜன் வந்து we call it புறநிழல், பெனும்ரா, புறநிழல். ஓகே, இது ரெண்டுமே நிழல் தான். நிழல்னா வந்து ஒரு ஒளி கடக்காத எந்த ஒரு பொருளையுமே லைட் நம்ம அடிக்கும் போது அது ஒளியை எல்லாத்தையும் அது அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால அடுத்த சைடுல நமக்கு நிழல் வருது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நிழல் சூரியனிலிருந்து வர்ற அந்த நிழல் வந்து நமக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. நம்மளுடைய மெயின் ஐடியா என்னன்னா வந்து நம்ம பார்க்க முடியாத வட்டத்தை நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்டடி பார்க்கிறோம். இப்ப சோலார் எக்லிப்ஸை வந்து ஸ்டடி பண்றது வந்து ஆர்டிபிஷியலா மாஸ்க் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் இல்லையா? இப்ப நிலா பண்ற அதே ஒரு விளைவை நம்ம வந்து ஆர்டிபிஷியலா பண்ணலாம். 1904ஆம் வருடத்துல இருந்து கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில அதை பண்ணியிருக்காங்க. அதான் இப்ப நாசால இருக்கக்கூடிய லாஸ்கோ சேட்டலைட்ஸ்லயும் பண்றாங்க. அதாவது ஆர்டிபிஷியலா வந்து மாஸ்க் பண்ணிடுது. அதை நீங்க பார்க்கக்கூடிய விசிபிள் போட்டோஸ்பியரை ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா, நான் பேசுறது உங்களுக்கு தூக்கம் வருதோ இல்ல ஒரே மாதிரி டோன்ல பேசிட்டு இருக்கணும்? சரி, தூக்கம் வந்ததுன்னா தயவுசெய்து தூங்குங்க. காலையில எப்படி சாப்பிட்டீங்களோ எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம்.
இந்த புற நிழல் பகுதியை வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருந்தாலுமே இந்த டைம் ரெசல்யூஷன் இஸ் வெரி வெரி புவர். ஏன்னா ஸ்பேஸில் நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டு அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ராக்சிமேட்லி 12 மினிட்ஸ் ஆகும். இப்ப SDO அப்படிங்கக்கூடிய இன்னொரு சோலார் டைனமிக்கல் அப்சர்வேட்டரின்னு இருக்கு. அதனுடைய ரெசல்யூஷனே இட் இஸ் ஆர்டர் ஆஃப் நாட் வெரி ஹை ரெசல்யூஷன், 12 செகண்ட்ஸ் தான். ஆனா நம்ம எக்லிப்ஸ் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து we can go for very very higher order. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இந்த சோலார் கரோனா வந்து believe that only it is oscillating. ஆசிலேஷன்ஸ் என்ன சொல்றது, தண்ணி ஒரு பானை நிறைய வந்து ஒரு அண்டால தண்ணி வச்சுட்டு லேசா ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு அலைகள் வந்துருக்குது இல்ல, அதை போல வந்து இந்த பிளாஸ்மா ஸ்பியர் சன்ல வந்து there is an oscillations. அதை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து சாதாரண நாட்கள்ல பண்ணவே முடியாது, எக்லிப்ஸ் டைம்ல தான் அது பண்ண முடியும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து 2013ல ஆஸ்திரேலியால வந்து ஒரு பாஸ்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணக்கூடியதுன்னா டைம் லேப்ஸ் போட்டோகிராஃபி. எத்தனை பேர் நீங்க எடுத்துருக்கீங்கன்னு தெரியல, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு? ஏதாவது நீங்க வந்து ஒரு பறவைகள் பறந்து போறதை வந்து நீங்க எடுத்து பழகலாம். வானத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு டைம் லேப்ஸ் ஆஃப் ஒன் செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அந்த பேர்டு வந்து அந்த நிறைய ரெக்கையை வந்து விரிக்கிற மாதிரி இருக்கிற போது அந்த கை வியூல வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூல நீங்க ஷேக்கே இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த பறவைகள் வேணா பல இடத்துல இருக்கும். இதை வந்து வி கால் தட் இஸ் a டைம் லாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இது ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு பிக்சர்ஸ். இது அதாவது எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்கும் போது எடுத்ததுதான். அது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்பிள் கிடைச்சது போல கொஞ்சம் கொஞ்சமா வந்து விசிபிள் போட்டோஸ்பியர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது வரைக்கும் நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஸோ சாரி ஃபில்டர் வச்சுக்கீங்களா சார்? போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு தனியா பிரத்யேகமா ஒரு ஏதாவது ஃபில்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய ஃபில்டர்ஸ். போட்டோகிராஃபி கேமராக்கு அப்பர்ச்சர் கொஞ்சம் பெருசா அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுவும் ஸ்டடிஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்லிப்ஸ் நம்மளுடைய இப்போ வர ஆனுவல் வர எக்லிப்ஸுக்கு எப்பயுமே நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க வரக்கூடிய டோட்டாலிட்டியில வந்து நீங்க அந்த டைம்ல வந்து உங்களுடைய எக்லிப்ஸ் கவர் எடுத்துடணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு போட்டோஸ்பியர் தெரியும், சாரி கரோனா தெரியும், இதெல்லாம் மற்ற நேரங்கள் தெரியாது. ஸோ இது முழு சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு முழு சூரியன் வரைக்கும் குறைஞ்சிட்டு போறத டைம் லேப்ஸ்ல டிஃபரெண்ட் பொசிஷன் உங்களுக்கு முன்னாலே தெரியும். அந்த ஒரு நாளுக்கு முன்னால வந்து எக்லிப்ஸ் முன்னால நாளே வச்சு ஃபில்டர் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா டெக்லினேஷன் ரொம்ப மாறாது. டிசம்பர் 24th இருந்து 25th or 26 நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்கை பிளேன்ல வந்து டெக்லினேஷன் சொல்லுவோம். ரெண்டு கோஆர்டினேட் இருக்கு, அசிமத் அண்ட் எலிவேஷன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு அஸ்ட்ரானமி ஹியர், அது என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க வந்து அந்த எலிவேஷன் வந்து நீங்க மாறி நீங்க அசிமத் மாத்த உங்களுடைய டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வந்து அந்த டிஃபரெண்ட் ஸ்கை பொசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் எலாப்ஸ் பிக்சர்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ஓகே, எக்லிப்ஸ் பார்த்து 2017ல வந்து எக்லிப்ஸ் பார்த்தது கிரேட் அமெரிக்கன் எக்லிப்ஸ். நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா வரைக்கும் ரொம்ப பிரபலமா இருந்தது, நிறைய பேர் அதுக்கு போய் பார்த்து வந்தாங்க. இந்த மாடலை வந்து முன்னாலே ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்னா வந்து போலரைஸ்ட் இமேஜஸ் வந்து நம்ம எடுக்கலாம். வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 இமேஜ் போலரைஸ்ட் இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். 4 இமேஜ் தான் கிடைக்கும். அதாவது 0 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 4 மணி, 8 மணி, 12 மணி. ஸோ இந்த டைம்ஸ்ல கிடைக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நீங்க காம்போசிட்டா யூஸ் பண்ணீங்கன்னா வெளியில இருக்க சூரியனுடைய அந்த கரோனா வந்து நீங்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப உங்களுக்கு செலவே இல்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது, சரியா? சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இப்ப வெளியில தெரியக்கூடிய லைட் வந்து தாம்சன் ஸ்கேட்டர்ட் லைட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதுல வெறும் அயான்ஸ் மட்டும்தான் இருக்கு. வெளியில சூரியனுடைய வெளிப்புறத்துல வந்து அயான்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போகக்கூடிய லைன்ஸை மட்டும்தான் நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். அது வந்து அதை வந்து கரோனல் ஸ்ட்ரீமர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேக்னெட்டை வச்சீங்கன்னா அதுக்கு வந்து மோனோபோல் உலகத்திலே கிடையாது. அது உங்களுக்கு தெரியும் தானே? மேக்னெட் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி நார்த் போல் சவுத் போல் கண்டிப்பா இருந்தே ஆகணும்.
இந்த ரெண்டையும் வந்து வளைவத்துல நீங்க வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து இது வந்து வெளியில போக ஆரம்பிக்கும், ரொம்ப தூரத்துக்கு போக ஆரம்பிக்கும். அதை வந்து தென் we call it ஓப்பன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்லுவோம். இந்த ஓப்பன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை பார்க்கறதுக்கு தான் எக்லிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத கரோனல் டென்சிட்டிஸ் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு லெவல்ல இருக்குதுங்கிறத நீ மெஷர் பண்றதுக்கு போலரைஸ்ட் கிரேட்டன்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே சேட்டலைட் அப்சர்வேஷன். இதுல நீங்க செலவழிக்க வேண்டிய அமௌண்ட் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சோ இந்த எக்லிப்ஸ் உடைய பிக்சர்ஸ் நீங்க பாக்குறீங்க. சோ யூ கேன் see that நான் யூனிஃபார்மிட்டி இந்த கரோனா வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் நீங்க சொல்ல நினைக்க முடியாது. ஏன்னா அது சோலார் மினிமத்துக்கு ஒரு மாதிரி கரோனா இருக்கும், சோலார் மேக்ஸிமம் போகும். எவ்ரி 11 இயர்ஸ்க்கு வந்து சூரியன்ல வந்து மேக்ஸிமம் மினிமம் வரும்போது கரோனாவுடைய சைஸ் வந்து வெவ்வேறு விதமாக போகும். நம்ம ஹிந்து மித்தாலஜில சொல்றாங்க ராகு கேது வந்து முழுங்குது அப்படிங்கிற மாதிரி. இதுதான் லாஸ்ட் எக்லிப்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணினேன். இதே மாதிரி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்தது. இதே மாதிரி ஒரு மாதிரி நம்ம இந்த எக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம எடுத்த பிக்சர்ஸ். இது வந்து நம்ம செலவே இல்லாம நம்மளுடைய இன்டர்நெட்டோடைய உதவியில நம்ம நாசாவுடைய வெப்சைட்ல போய் இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி you can go for a simulation and you can do all the image processing. நிறைய பேருக்கு இந்த ஒரு இமேஜ் கொடுத்துட்டா வந்து நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ நிறைய வேவ்லென்த் யூஸ் பண்ணலாம். நிறைய அது என்ன சொல்றது நாய்ஸ் சப்ட்ராக்ஷன், இப்ப இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க கரோனல் ஸ்டீம்னஸ் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் வந்து ரியல் பிக்சர்ஸ், இதெல்லாம் ரியல் டேட்டா. நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் நம்ம படம் வரைஞ்சது கிடையாது. இட் இஸ் நாட் a photoshop image. நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் இப்படியா சூரியன்ல இருக்கு, இதெல்லாம் போட்டோஷாப்ல நீங்க பண்ண ஏதோ விளைவுமாங்க. அறிவியல் ஆராய்ச்சி நீங்க எல்லாம் அறிவியல் நம்புறவங்க நான் நினைக்கிறேன். அறிவியல் நான் என்ன சொல்றேனோ நீங்களும் பார்க்கலாம். அறிவியல் வந்து ஒரு யூகம் கிடையாது. அறிவியல்ங்கிறது வந்து ஒரு உண்மைத்தன்மை. சரியா? சோ நீங்க சூரிய கிரகணத்துக்கு முன்பாகவே இந்த டேட்டாவை எடுத்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வந்து சூரிய கிரகணம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நீங்க பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு கூடுதலான விவரம் வேணும்னா நான் வந்து இமெயில் தரேன். நீங்க இதை டெவலப் பண்றதுக்கு நீங்க ரொம்ப பயிற்சி பண்ணிக்கலாம். சோலார் கரோனாவை ஸ்டடி பண்றது, சூரிய கரோனா அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டின்ல வந்து கரோனா அப்படின்னா வந்து இட்ஸ் a crown for sun. அதை பார்க்கறதுக்கு தான் வந்து சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சோ இங்க நமக்கு வந்து இந்த மாதிரி விளைவுகள் வராது. they call it a diamond ring. இங்கிரஸ் எக்ரஸ் அப்படி சொல்லுது. நிலாவுடைய மூணு வந்து ஃபுல்லா கவர் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி போகும். பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அதை வந்து we call it fresnel zones அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ஸ்டடிஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ்ல வரும்போது உங்களுக்கு அந்த மேல சின்ன சின்ன விளைவுகள் தெரியுது இல்ல, அது எல்லாமே வந்து குரோமோஸ்பியருடைய விளைவுகள். குரோமோ அப்படிங்கிறது வந்து கலர், லாட்டின்ல குரோமோ அப்படின்னு மீன் பண்றது வந்து கலர். we will be seeing the color sphere of the sun with the solar corona. okay, so ரெண்டு வால் நட்சத்திரங்கள் போய் விழுகிறது நீங்க பாத்தீங்களா தெரியல. இது வந்து வருது பாருங்க, ஒன்னோட ஒண்ணு போய் வந்து இந்த ரெண்டு வால் நட்சத்திரம். இது வந்து லாஸ்கோ அப்படிங்கக்கூடிய ஒரு சேட்டலைட்ல இருந்து எடுத்தது. லாஸ்கோ சேட்டலைட் வந்து இது டேட்டா வந்து ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். மூவி எல்லாமே பாத்துக்கலாம். டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வந்து அது எந்தெந்த ஸ்பீட்ல வந்து போகுதுன்னு பாத்துக்கலாம். சூரியனை வந்து கிராஸ் பண்றதுக்கு நிறைய வால்மீன்கள் காமெட்ஸ் வந்து போகும். இந்த காமெட் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று பக்கத்துக்கு பின்னால போய் சூரியன்லயே விழுந்துருச்சு. So they call it as suicidal comets. Okay. So சூரியனுடைய விளைவுகள் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விளைவுகள் தான் நீங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எம்பெடட் ஆன் தி சோலார் ஃபீல்ட் வந்து நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி வந்து சூரியன்ல இருந்து நிறைய மின்காந்த அலைகள் வந்து வெளியில போய்கிட்டே இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்லிப்ஸ் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பக்கத்துல வந்து போகும்போது இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம மாடல்லாம் பண்ணியிருக்கோம். மாடல்லாம் வந்து கரோனல் மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்றதுக்கு கரோனல் டென்சிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் மாடல் தான் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ வரப்போகிற எக்லிப்ஸ்ல டோட்டாலிட்டி முழு எக்லிப்ஸ் வந்ததுன்னா என்டையர் கரோனல்
ஃபீல்டை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இன்னொரு இமேஜஸ் நீங்க பாத்தீங்க, இது வந்து கீழே போற டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு. அந்த மிதந்து போறது மாதிரி இருக்கிறது வந்து பிளானட்ஸ். மெர்க்குரி வருது, அதுக்கப்புறம் வீனஸ், பக்கத்துல வந்து ஒரு சாட்டர்ன் வரும். இந்த கரோனல் ஸ்ட்ரீமஸ் மாறதை வந்து நீங்க பாக்குறீங்க. இதுதான் வந்து பின்னால நீங்க பாக்குறதுல இந்த பிளேடிஸ் கிளஸ்டர் வரத பின்னால ஸ்கைல வரதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அவைலபிள். இது வந்து லாஸ்கோ அப்படிங்கிற சேட்டலைட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இதை வந்து நம்ம டேட்டா எடுக்கிறத நம்முடைய நேரடியாகவே சோலார் எக்லிப்ஸ் டைம்ல வந்து நம்ம வந்து போட்டோகிராஃபி பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் டிசம்பர் 26ஆம் தேதி வரக்கூடிய எக்லிப்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃபரெண்ட் டைம் லாப்ஸ் பிக்சர்ஸ் வச்சு நீங்க வந்து இப்படி வந்து டைம் லாப்ஸ் போட்டோகிராஃபி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அதுக்கிட்ட பிரத்யேக ஃபில்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இந்த ஃபில்டருடைய பெரிய சைஸ் வச்சு நீங்க கேமரால வந்து எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரைபாட் இல்லாம எடுத்தீங்கன்னா ஷேக் நிறைய வரும். முதல்ல வந்து இதில் நீங்க பிளான் பண்ணிக்கணும், எந்த இடத்துல வச்சு நீங்க எடுக்கிறீங்க, எந்த பொசிஷன்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்க 24ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ முன்னாலே நீங்க பிளான் பண்ணணும். சும்மா பார்க்கறது எங்க வேணாலும் இன்னும் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டூ லிட்டில் பிட் சயின்ஸ், லிட்டில் பிட் போட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த ஷட்டர் ஸ்பீடு, எக்ஸ்போஷர் டைம் இது எல்லாமே வந்து நீங்க வந்து பிளான் பண்ணி நீங்க பண்ணணும். இந்த சோலார் எக்லிப்ஸ் பண்றதுக்கு ஒரு எக்லிப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வில்லியம்ஸ் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவருடைய பேர் வந்து ப்ரொஃபசர் ஜே பாசச்சாப். அவர் வந்து இந்தியாவுக்கு, அதாவது கொடைக்கானலுக்கு வராரு. ஸோ நம்ம எக்லிப்ஸ் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய போட்டோகிராஃபி எல்லாருமே வந்து எடுத்தது வந்து வி வாண்ட் டு கிவ் சம் போட்டோ ஒர்க் ஷாப் வந்து கொடுக்க போறோம். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்கிறது உங்க உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? அதை வந்து ஒரு சின்ன ஒரு செமினார் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு 2 minutes or 5 minutes வந்து அவங்க எடுத்த இடத்த லொகேட் பண்ண இடத்தையும் தாங்க எடுத்த பிக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக எனக்கு அப்சர்வேட்டரியில் ஒன்று ஒழுங்கு பண்ணியிருக்கோம். பேசன் சாப் வந்து அதை மாடரேட் பண்றாரு. ஸோ வி கால் ஹிம் as he is an eclipse experiment expert. பல நாடுகளுக்கு போய் பல விதமான அறிவியல் ஆராய்ச்சிகளை பண்ணவர் பேசன் சாப் நம்ம கொடைக்கானலுக்கு வராரு. ஸோ சூரிய கிரகணம் வந்து ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இது வந்து 1905 வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்கன்னா வந்து எனி பிக் மேசிவ் பாடி இட் வில் பெண்ட் தி லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. சார் ஆர்தர் எடிங்டன் வந்து he proved with his team of people 1930sல வந்து லேட் 30sல வந்து இந்த மாதிரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு. 6 மாசத்துக்கு முன்னாலே அந்த இடத்த வந்து லொகேட் பண்ணி அந்த இடத்துல சூரிய கிரகணம் வரக்கூடிய இடம் தெரியும் நமக்கு ஆன் ஸ்கைப்ல. அது என்ன பொசிஷன்ல வருங்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே அவர் போட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. எக்லிப்ஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும். I am not exaggerating, you will be so excited to see such a phenomena. பகலே வந்து ஃபுல் டார்க் ஆயிடும். டார்க் ஆயிட்டு ஃபுல்லா நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னால எல்லா நட்சத்திரங்களும் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு ரொம்ப பரவசமான ஒரு இது இருக்கும். நீங்க டே டைம்ல அந்த ஒரு 3 minutes அல்லது 2 minutes எக்லிப்ஸ் டியூரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபுல் டைம்ல வந்து ஸ்கை எல்லாம் அப்படியே டிம்மா லைட்டா வந்து டிம்மான மாதிரி ஆயிட்ட பிறகு ஃபுல் விசிபிள் நீங்க பார்க்குற ஸ்பியர் நைட் ஆயிடும். ஸ்டார்ஸ் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் லைட் ரிலீஸ் ஆகும்போது அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த டைம்ல ஆர்தர் எடிங்டன் ப்ரூவ்ட் தட் ஒன் சன் இஸ் ஆல்சோ a gravitating body. They call it a gravitational lens. இது வந்து சோலார் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் பண்ண ஒரு காரியம். வரப்போகிற எக்லிப்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து சம் சிமுலேஷன் பிக்சர்ஸ் நீங்க கூட சிமுலேட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். 9:30க்கு அப்ராக்சிமேட்லி மார்னிங் ஒரு 3 minutes தான் டோட்டாலிட்டி மாதிரி வரும். டோட்டாலிட்டி சொல்லக்கூடாது இல்லை, இதையும் வந்து பார்ஷியல் எக்லிப்ஸ் தான். நீங்க எப்பயுமே கண்ணாடி இல்லாம இந்த ஃபுல் சீனையே பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் லைன் வந்துடும். சயின்ஸ் ஆர்வலர்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ரீஸ் லீவ்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, மரங்கள் நிலங்கள் எல்லாமே வந்து மாறிடும். ஏன்னா பெர்ஃபெக்டா வந்து ஸ்பியர் இருக்காது, அதெல்லாம் கட்டு இருக்கனால தரையில் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ஏதாவது அது முன்னால இருக்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து டார்க் பிளேஸ்ல வந்து ஓட்டையெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா வீட்டுல கூரை எல்லாம் ஓட்டை இருக்கும் இல்லையா. இப்ப எல்லாருமே கான்கிரீட் வீடு ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு ஓட்டு வீட்டுல எல்லாம் சில நேரத்துல துவாரங்கள் இருக்கும். கூரை வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா இருக்கும் சூரிய வெளிச்சம். ஆனா எக்லிப்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க ஸ்டடிஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பயாலஜிக்கல் ஸ்டடிஸ்லாம் நிறைய பேர் பண்ணவே இல்லை. பயாலஜி ஸ்டடி பண்றவங்க ஒரு குரூப் ஆஃப் டீம் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு அனிமல் பிஹேவியர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். அனிமல் பிஹேவியர்னா லைக் நான் என்ன சொல்றேன், எறும்பு கூட்டம்லாம் வந்து நம்ம அது கொஞ்சம் வாட்ச் பண்ணாதான் நமக்கு தெரியும். பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா
அது டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாறிடும். நிறைய பறவைகள் நான் வந்து நீம் காத்தானால பார்த்தேன், பறவைகள் எல்லாம் ரிட்டர்ன் கூடுகளுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆகி போச்சுங்கிற மாதிரி, ஏன்னா லைட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுல்ல, அதெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அனிமல் பிஹேவியர், பேர்ட் பிஹேவியர், தூங்குஞ்சி செடி கூட நிறைய பேர் ஸ்டடி பண்ணலாம். இந்த தூங்குஞ்சி மரம் இருக்கு தெரியுங்கள, அது வந்து உண்மையிலே தூங்குதா முடிச்சுட்டா இருக்கா அப்படிங்கிறது, இதெல்லாம் இந்த ஸ்டடிஸை நான் வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடிஸ். நீங்க ஒரு டீம் ஆஃப் பீப்புள், ஏன்னா நீங்க மட்டும் தனியா இருந்து செஞ்சிடாதீங்க. ஒரு 10 பேர் அல்லது 20 பேரை நீங்க கூட்டி வச்சு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன ஜாப் அசைன் பண்ணி பண்ணிட்டு, ஒரு டேபிள் தலை மாதிரி பண்ணிட்டு, டைம் எப்படி இருந்தது, எப்படி இருந்தது, முன்னாள் எக்லிப்ஸ்க்கு முன்னால் எப்படி இருந்தது, எக்லிப்ஸ் பின்னால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. எக்லிப்ஸ் இதை வந்து பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே கையில கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லா பார்த்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. க்ளோசஸ்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங்கிவிட்டி கொஞ்சம் கிடைக்கும், 3 minutes சம்திங் கிடைக்கும். ஸோ இது கொடைக்கானல் அப்சர்வேட்டரிக்காக போட்டது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் நாங்கள் ஒரு 7 டெலஸ்கோப் எங்கிட்ட இருக்கு. குயிக்காக முடிக்கிறேன். இந்த டெலஸ்கோப் 60/63 ஆங்ஸ்ட்ராங்ல லோயர் குரோமோஸ்பியரை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டெலஸ்கோப்ல வெரி ஹை டைம் ரெசல்யூஷன், அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு தடவை ஒரு எக்ஸ்போசர் எடுக்கலாம் நாங்கள். ஸோ நம்மகிட்ட ஒரு டெராபைட் ஆஃப் டேட்டா கிடைக்கும் அன்னைக்கு. ஸோ எக்லிப்ஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து எக்லிப்ஸ் எண்டு வரைக்கும். ஸோ ரேடியோ சேனல்ல நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆக்டிவ் ரீஜன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது ஹை இன்டென்ஸ் ஆக்டிவ் ரீஜன் சன்ல இருந்ததுன்னா, மூணுடைய லீப் அதை போய் கட் பண்ணும்போது ஃப்ரனல் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அந்த ஃப்ரனல் ஜோனுடைய டெப்த்தை வந்து மெஷர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரொம்ப ரொம்ப பூரா இருக்கும். இந்த லைகோ எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராவிடேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, அதே மாதிரி தான் சிக்னல் டு நாய்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். பண்ணணும்னா சன்ல இருக்க அந்த ஆக்டிவ் ரீஜனோட சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணலாம். ஆப்டிக்கல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு சாதாரண போட்டோ டயோட், சென்சிட்டிவான போட்டோ டயோட் எடுத்து வச்சுட்டு நீங்க ஆர்டினோ கார்டு இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர்ல இப்ப ஆர்டினோ கார்டுன்னு சொல்லி வந்துருக்கு, டேட்டா சிஸ்டத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்லிப்ஸ் முன்னாள் இல்லாத நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். மேகம் வரதை பத்தி நான் சொல்லவே இல்லை. மேகம் வந்துச்சுன்னா எப்பயுமே டல்லாயிரும். மேகம் இல்லாத ஒரு நாள்ல வந்து நீங்க, ஏன்னா மோஸ்ட்லி டிசம்பர்ல நம்ம தமிழ்நாட்டுல மேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால அந்த லைட் இன்டென்சிட்டியை வச்சு நீங்க கர்வ் நீங்க எடுத்து பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ₹300 ₹500 தான் ஆர்டினோ கார்டு. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அதை நீங்க வந்து தயவுசெய்து நீங்க உபயோகிச்சுக்கலாம். இது எங்களுடைய கொடைக்கானல் அப்சர்வேட்டரி. இதை வந்து 1903ல இருந்து 1858ல இந்தியாவுக்கு வந்தது டெலஸ்கோப். இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட டேட்டா எடுத்துட்டு போவாங்க. போட்டோகிராஃபி ஃபிலிம் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஃபிலிம் தான் நாங்க எடுக்கிறோம். ஸோ எக்லிப்ஸ் அன்னைக்கு இந்த டெலஸ்கோப்பை நாங்க எடுக்க போறோம். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெலஸ்கோப் இன் ஹோல் ஆஃப் ஏசியா. நிறைய கண்ட்ரில வந்து பழைய டெலஸ்கோப் எல்லாத்தையும் மியூசியத்துக்கு அனுப்பிட்டாங்க, எல்லாம் வந்து பேச்சம்பளத்துக்கு எடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் பண்ணாம போயிடுச்சு. சாரி, அங்க பேச்சம்பளம் வாங்கி சாப்பிடல, அதை பத்தி எனக்கு கேட்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் டெலஸ்கோப் ஹோல் வேர்ல்டுல நம்மகிட்ட இருக்கு. இந்த டெலஸ்கோப்ல நம்ம டேட்டா எடுக்க போறோம். சரியா? ஸோ இது வந்து நான் என்ஆர் பாக்சன் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி சொன்னேன்ல, அவரை யூஸ் பண்ண அந்த டெலஸ்கோப் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது டனல் டெலஸ்கோப் நம்ம செய்யும் போது ஏசியால பிக்கஸ்ட் டெலஸ்கோப் இதுதான். 62 சென்டிமீட்டர் மிரர்ஸ், இதுல வந்து 3 மிரர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டெலஸ்கோப்பும் நாங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? சோ இந்த டெலஸ்கோப்புடைய அடுத்த வியூ இது. அடுத்த நெக்ஸ்ட் டெலஸ்கோப், இதுக்கு பேர் வார்ம் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அதாவது சன்லைட்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வரும். இதுவும் வந்து 2 மிரர் சிஸ்டம். இது வந்து ஒரு பிரைமரி மிரர் கீழே இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய அந்த செகண்டரி மிரர் நேரடியா உள்ள லைட் அனுப்பும். இந்த அனுப்புற இமேஜஸ் வந்து 2 தான் நம்ம டிவைட் பண்ணிக்குவோம் பீஸ் ஸ்பிளிட்டர் வச்சு. ஒன்னு வந்து கால்சியம் கே அப்படிங்கிற வேவ் லென்த்ல மெஷர் பண்ணலாம். அடுத்து ஒயிட் லைட்ல மெஷர் பண்ணலாம். எக்ஸாக்ட்டா வந்து எக்லிப்ஸ் மெஷர் பண்றதுக்கு இது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இது ஸ்பெக்ட்ரோ அப்படிங்கக்கூடிய இன்னொரு டெலஸ்கோப். ஸோ ஸ்பெக்ட்ரோ டெலஸ்கோப்ல சன் வந்து இவ்வளவு பெரிய இமேஜா தெரியும். இட்ஸ் பிக்கஸ்ட் இமேஜ் எவர் இந்தியாவில் நம்ம பண்ணக்கூடிய இமேஜ்ல வந்து சோலார் இமேஜிங்ல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இமேஜஸ் இது. இதுல வந்து ஸ்டோக்ஸ் பாராமீட்டர்ஸ் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோக்ஸ் பாராமீட்டர்ஸை IQ, UV இந்த 4 பாராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணலாம் இந்த டெலஸ்கோப் வச்சு. இப்போ நாங்க பண்ணிருக்க டெலஸ்கோப் வந்து ரேடியோ டெலஸ்கோப். இந்த ரேடியோ டெலஸ்கோப் 2 வேவ்லென்த்ல நாங்க பண்றோம். 30 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 430 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் டிஃபரண்ட் லேயர்ஸ் ஆஃப் த சன் வந்து அப்சர்வ் பண்ணலாம். சாரி, நான் வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்க ஃபெசிலிட்டி சொல்லியிருக்கிறேன்.
சூரியனை பற்றி இது ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம லைஃப் டைம்ல வந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலயோ அல்லது எங்கேயோ வரும்போது அங்க போய் நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம பக்கத்துல நம்ம காலடியில வர்ற இந்த நிகழ்வை வந்து நீங்க பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இந்த ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.